ஒண்டியா இருக்கும்போது வந்து கைத்தை பிடிச்சி வீட்டில் இருக்கிற பையன் வந்து என்னை கைத்தை பிடிச்சி என்னை கொல்ல பார்த்தான். நிலத்தை ஜெயித்து கொடுக்கலன்னுட்டு என்னை ரொம்ப சித்திரவாதம் பண்ணி வச்சான். மாமியார் பெயரில் இருக்கும் 1 ஏக்கருக்காக மாமியாரை கூலிப்படையை வைத்து கொலை செய்ய முயற்சி செய்த மருமகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா அருகில் உள்ள பூனி மாங்காடு ஊராட்சியில் திடீர் நகர் காலனியில் வசிக்கும் ஜெகதாம்பாள். இவருக்கு வயது 60. இவரது கணவர் இறந்து 30 ஆண்டு காலம் ஆகிறது என்று கூறப்படுகிறது. ஜெகதாம்பாளுக்கு முனிவேல் என்ற மகனும் நதியார் என்ற மகளும் உள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு முனிவேலுக்கும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஜான்சி ராணி என்ற பெண்ணிற்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மாமியார் ஜெகதாம்பாள் வீட்டிலிருந்து 3 வீடு தள்ளி ஜான்சி ராணியும் அவரது கணவர் முனிவேலும் ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளனர். ஜெகதாம்பாள் பெயரில் இதே ஊரில் விவசாய இடம் 1 ஏக்கர் உள்ளது என்றும் இதில் விவசாயம் நல்ல முறையில் செய்து நல்ல வருமானம் வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஜெகதாம்பாளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். ஜெகதாம்பாளிடம் மருமகள் ஜான்சி ராணி அந்த 1 ஏக்கர் இடத்தை அவரது பெயரில் எழுதி கொடுக்க கேட்டுள்ளார். இதில் மறுப்பு தெரிவித்து ஜெகதாம்பாள் விவசாய இடத்தை கொடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த ஜெகதாம்பாளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் இருந்துள்ளார் மருமகள் ஜான்சி ராணி. மகன் முனிவேல் வருவாய்த்துறையில் வேலை பார்ப்பதால் அவ்வப்போது மகனிடம் இது குறித்து கூறியுள்ளார். குடும்ப பிரச்சினை பெரிதாக வேண்டாம் என்று அவர் இருந்த நிலையில் திடீரென ஜான்சி ராணி திட்டம் போட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து உறவினர்கள் என்று கூறி 2 பேரை இவர் வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். ஆனால் வந்தவர்களோ கூலிப்படை. மாமியாரை போட்டு தள்ள ஜான்சி ராணி போட்ட மாஸ்டர் பிளான். ஜான்சி ராணி வீட்டிற்கு வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் ஜெகதாம்பாளை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். இதில் அவர் கூச்சலிட்டு கத்தியதால் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் என அனைவரும் ஜெகதாம்பாள் வீட்டு அருகில் வந்ததால் அந்த பகுதியிலிருந்து நைசாக தப்பி சென்றார். இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த ஜெகதாம்பாள் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் மருமகள் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த சீனிவாசன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சொத்துக்காக மாமியாரை கொலை செய்ய முயற்சி செய்த மருமகளால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒண்டியா இருக்கும்போது வந்து கைத்தை பிடிச்சி வீட்டில் இருக்கிற பையன் வந்து என்னை கைத்தை பிடிச்சி என்னை கொல்ல பார்த்தான். என்னோட நிலத்தை ஜெயித்து கொடுக்கலன்னுட்டு என்னை ரொம்ப சித்திரவாதம் பண்ணி வச்சான். கழுத்தில் கவுரு போட்டு என்னை வந்து இறுக்கி விட்டாங்க. ஐயோ நாட்சிகணத்தில் அந்த கயிறு 2ஆக போயிடுச்சு. போயிட்டு போயிருப்பு விட்டுட்டு ஓடி போய் மெத்த மேலே போய் கீழே இறங்கி வந்து ஜான்சின்னு கூப்பிட்டு ஆயா கத்துது என்னை காப்பாற்றணும். அந்த என் மருமகளுக்கு சொல்லி தான் வந்து அந்த பையன் என்னை கைத்தை பிடிச்சி இருக்கணும். என்னை வந்து இந்த போலீஸ்காரர்கிட்ட சொன்னேன். இவங்க கையில் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.